ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாப்பாவுக்கு பர்த்டேன்றதுனால காலையிலேயே எழுந்திரிச்சு கோவிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் இன்றைக்கி சண்டேன்றதுனால நிறைய கோவில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸில் தான் இருந்தது. சரி, எந்த கோவில் ஓப்பனில் இருக்கோ பாப்பாவுக்கு ஒரு அர்ச்சனையை போட்டு சாமியை கும்பிட்டுட்டு கிளம்புவோன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஒரு சில கோவில் ஓப்பனில் தான் இருந்தது. அர்ச்சனை வாங்கிட்டு சாமி கோவிலுக்குள்ளே போயிட்டோம். அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் நல்லா வேண்டிட்டோம். இந்த நாள் ரொம்ப எங்களுக்கு நல்லா அமையணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டோம். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துர்க்கை அம்மன் கோவில் இருந்தது. அங்கேயும் போனோம். அங்கேயும் சாமிக்கு ஒரு அர்ச்சனையை போட்டுட்டு சாமியை நல்லா கும்பிட்டோம். கும்பிட்டுட்டு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாமிக்கும் சாக்லேட் வைப்பேன்னு சொல்லிட்டு சாக்லேட் எல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லன்ச்சு முடிச்சுட்டு டின்னர் சமைக்கணும் எல்லாருக்குமேன்னு சொல்லிட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹோட்டலில் தான் வாங்கலான்னு சொன்னாங்க. சரி, எதுக்கு எப்போவுமே ஹோட்டலில் தானே வாங்குகிறோம், இந்த டைம் வீட்லேயே சமைக்கலான்னு சொல்லிட்டு நானும் ஒரு சில மெனு வச்சுருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருந்தது. வாங்க என்னென்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி செஞ்சுருக்கேன், சிக்கன் 65, சிக்கன் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் பிரியாணி பண்ணியிருக்கேன். ரைத்தா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டி கொண்டாடலான்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் வெட்டி ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருந்தோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. பாப்பாவுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே கிடச்சிது. கேக் வெட்டினதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டா. நிறைய கிஃப்ட் நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தா. கிஃப்ட் எல்லாம் கொடுத்து முடித்ததும் எல்லாருக்கும் பசிக்கும்ல, சரி எல்லோரும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க டேடி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுருந்தாரு. அது ஒன்றும் இல்லை, சைக்கிள் தான். அவள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாள் எனக்கு சைக்கிள் வேணும்னு சொல்லிட்டு. நான் தான் பாப்பா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வாங்கி தரலாம், இப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க கேட்கல. அவள் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. சைக்கிளை பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அவங்க டேடியை போய் ஹக் பண்ணிக்கிட்டா. எல்லோரும் முன்னாடியும் சைக்கிள் எல்லாம் ஓட்டி பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் எல்லோரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வழக்கம் போல் நாங்கள் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கும் பசிக்கும்ல. ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சு இந்த டே எங்களுக்கு இப்படி தாங்க இருந்தது. ரொம்பவே சூப்பராக போச்சு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.